முள்ளங்கி சிறுதானிய தோசை பண்ணுறதுக்கு கொஞ்சம் முள்ளங்கி திருவி வச்சுக்கிட்டேன். சிறுதானிய பவுடர் அதில் போட்டுக்கிட்டு சீரகம் 1 ஸ்பூன், நார்மல் சால்ட் உப்பு 1 ஸ்பூன், அதுக்கு வேண்டிய தண்ணி ஊற்றி நல்லா கிளறி வச்சுக்கிட்டேன். நல்லா தோசை எண்ணெய் நெய் தடவி விட்டுட்டு மாவு ஊற்றி நெய் விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக வைக்கணும். ஏன்னா காய் சிறுதானியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக வேகணும்ல, அதுக்கு முருங்கைக்கீரை பவுடரும் கருவேப்பிலை பவுடரும் போட்டு குவாலிட்டி பண்ணிட்டேன். தனியாக கீரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ கடுகு போட்டாச்சு, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு அதில் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் பொடி நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி. தோசை நல்லா வெந்துருச்சு. தோசை எடுத்து தட்டில் வச்சுட்டு அந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி தொக்கு எடுத்து வச்சு பிரியாக்கு எடுத்துமே கொடுத்தாச்சு. பிரியாக்கு ஒரே ஹாப்பி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. எப்பவுமே திட்டுவா, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லுவா. பட் நல்லா இருக்குன்னு சொன்னான்.